ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவர் கவனம் செலுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளை கவனமாக என்ன பண்ணுகிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன பண்ணுகிறார், சரிப்படுத்துகிறார். சீர்படுத்தாம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நிலைநிறுத்த மாட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில யாரு மேல எல்லாம் ஆண்டவர் ஒரு அட்டென்ஷனை கொடுக்கிறாரோ, ஒரு கவனம் செலுத்துகிறாரோ, அவர்களை சீர்படுத்தும்படியாக சில காரியங்களை செய்கிறார். நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மளை எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ண சரிப்படுத்தி நம்மளை எடுத்து நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு ஒரு 13 ஆண்டுகளை அவன் வாழ்க்கையில அனுமதித்து அவனை உருவாக்கி தாவீதை எடுத்து நிறுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையில பெருக்கம் உண்டானுச்சே ஒழிய ஒரு நாள் அவன் குறுகி போனது கிடையாது, ஒரு நாளும் அவன் இழந்து போனது கிடையாது, ஒரு நாள் அவன் லைஃப்ல எந்த ஒரு யுத்தத்திலையும் அவன் தோற்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேவன் வாழ்க்கையில என்ன பண்ணுகிறான், அவர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அந்த உருவாக்கப்படுகிற காலத்துல நாம் தேவனோடு ஒத்துழைக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணுவார், விருத்தியை கட்டளையிடுவார். ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார்.